ஹாய் வெல்கம் பேக் டு ஒரு லாங் வீடியோ. இது பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி வந்த ஒரு ஆர்டர் தான். எக்ஸ்பெக்ட்டே பண்ணாம இப்படியெல்லாம் நடக்குமா? அப்படின்னு கூட நம்ம நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, சூப்பரா ஆரம்பிச்சு கேக் எல்லாமே கூட பெர்ஃபெக்ட்டா வந்தது. அந்த ஸ்பஞ்ச் எல்லாமே கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த அளவுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர்ல சூப்பரா கெடச்சது எனக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா கூட தெரியும். நான் எவ்வளோ குதூகலமா ஐசிங் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐசிங் எல்லாம் பண்ணும்போது கூட எனக்கு வந்து ஓகே, ஃபைன், நல்லா வருது, நல்லா வருது. பிகாஸ் இது வந்து ஒரு மினி கேக். மினி கேக்லயும் நம்மளுக்கு இப்படியெல்லாம் ஒரு கஸ்டமைசேஷன் இருக்குமா அப்படின்றத நீங்களே யோசிப்பீங்க. பிகாஸ் அது அந்த மாதிரி ஒரு கஸ்டமைசேஷன்ல ஒரு க்யூட்டான ஒரு தீம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்னோல ஒரு நிலா தீம் மாதிரி நம்ம இதுக்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு தெரியல. நீங்களே தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்னோ இருக்க மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கணும். ஆனா, அது வந்து எப்படி சொல்றது? நாட் லைக் ரொம்ப ஒரு ஒயிட்லாவும் இருக்கக்கூடாது. பட் ஆனா, அது வந்து ஸ்னோன்ற மாரி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாம, ஒன்லி க்ரீம்ஸ் வச்சு மட்டும் நம்ம இதில ரெடி பண்ணியிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் நம்ம ரெட் வெல்வெட் கேக் எப்பயும் பண்ற மாதிரி பண்ணிட்டு, சுகர் சிரப் அண்ட் க்ரீம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம அந்த ஒயிட் சாக்லேட் கனாஷ் போட்டுட்டு அண்ட் ஆல்சோ சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் லேயர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ இதே மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி அழகா எனக்கு கேக் வந்து பர்ஃபெக்ட்டா வந்துச்சு. பர்ஃபெக்ட்டா வந்ததுலேயும் ஒரு கோளாறு என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி மினி கேக்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேக் போர்ட் மேலே வச்சு பண்ண மாட்டோம். ஏன்னா கேக் போர்ட் மேலே வச்சு பண்ணும்போது பேலன்ஸ் ஸ்லிப் ஆகுன்றதுனால நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவேன். கேக்க வந்து டைரெக்ட்டா கேக் டர்ன் டேபிளே வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபுல்லா ஐசிங் முடிச்சுட்டு, இத வந்து அதில ஷிஃப்ட் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது தான் ஒரு பெரிய ஆப்பே நடந்துச்சு. எல்லாத்தையும் அழகா ஐசிங் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு, சரி ஓகே போர்ட்ல ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து போர்ட்ல வைக்கலான்னு போகும்போது, கேக் அப்படியே டமால்னு கவுந்துருச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த க்ரீமும் எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் பேட்ச். ஸோ நான் இத வச்சு என்ன பண்றதுடா? இப்போ வந்து மேனேஜ் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு, அத மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில செட் பண்ண விட்டுட்டு, அகெயின் நான் எடுத்து அத கம்ப்ளீட்டா அந்த டேமேஜ் எதுவுமே தெரியாம கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணேன். இதில என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, அந்த வீடியோவும் எனக்கு டெலீட் ஆயிடுச்சு. அதுவும் இருந்துச்சுன்னா நான் சேர்த்து கூட அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ, இப்படி தான் அந்த கேக்க ஐசிங் பண்ணி டேபிளுக்கு மாத்தி, எப்படியோ டேமேஜ் ஆன கேக்க கொஞ்சம் பக்காவா எடுத்துட்டு வந்தேன். கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபாண்டன்ட்லேயே கொஞ்சம் பொம்மை செய்ய சொன்னாங்க. அது என்ன பொம்மை அப்படின்றத நீங்க கண்டிப்பா அந்த வீடியோ எண்டுக்குள்ளார பார்ப்பீங்க. ஸோ, அந்த பொம்மையும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரலனாலும், ஏதோ கொஞ்சம் மேட்ச் பண்ணி பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் வந்து ஃபாண்டன்ட்ல டாய்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். பட் வந்து லைக் 2டி ஃபிகரன்ஸா நான் பண்ணது கிடையாது. ஆஸ் ஒரு டாலாவோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 2டி ஃபிகரன்ஸில் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் ஸ்வைப் பண்ணி பார்த்து, ஏதோ ஒண்ணு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வச்சு இதெல்லாம் ட்ரை பண்ணேன். ஓகே. ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரியான ஃபிகரன்ஸ் எனக்கு கொஞ்சம் கிடச்சிது. ஸோ இத வச்சு பண்ணலாம் அப்படின்னு நெனச்சாலும், அதுலயும் எனக்கு ஒரு சொதப்பலான ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் ஃபாண்டன்ட்ல செஞ்ச பாய் டாயோடைய தலை என்னாச்சுன்னா, அழகா வந்து கேக் மேலேயே விழுந்துருச்சு. ஸோ இதனால கேக்கும் சைடில ஒரு பக்கம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதையும் எப்படியோ பேட்ச் ஒர்க் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. பிகாஸ் எனக்கு வந்து இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு டெலிவரி ஒரு கேக் குடுக்குறோம் அப்படின்போது, அத நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் சரி, இப்போ நம்ம முன்னாடி ஒரு 10 ஃபோட்டோ எடுக்கிறோம். அந்த கேக் எடுக்கும்போது, நம்மளுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து டெலிவரிக்கு குடுப்போம். அப்படி பார்க்கும்போது எனக்கு அதில ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. என்ன சம்திங் ஏதோ மிஸ் ஆகுற மாரியே இருக்குன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்ம நெறைய டிசைன் ட்ரை பண்ணியிருந்தாலுமே, இந்த மினி கேக்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம மினி கேக்ல கஸ்டமைசேஷன் பண்ணும்போது நெறைய இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. பிகாஸ் நம்ம பெரிய கேக் பண்ணும்போது என்ன ஆகும், பெரிய கேக்குன்ற சென்ஸ் இது ஒரு 1/2 கேஜில நம்ம ஒரு கஸ்டமைசேஷனே பண்ணுறோம் அப்படின்னா, அதில ஒரு ஃபாண்டன்ட் ஃபிகரன்ஸ் செட் பண்ணுறதுக்கோ, இல்ல வேறு ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். பிகாஸ் சைஸ் வைஸ் பார்க்கும்போது. ஸோ இந்த மினி கேக்ன்னு வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு மினி கேக்ல சைஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆஸ் வெல் அஸ் மேல இருக்கிற ஸ்பேஸும் கம்மியா இருக்கும். ஸோ இது 2த்துலயுமே நம்ம மேனேஜ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணணும்னு வரும்போது, நமக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கும் மினி கேக்ல. ஸோ, இப்போ நீங்க பார்த்துட்ருக்க டாய் தான் வந்து நான் ஃபாண்டன்ட்ல 2டி ஃபிகரன்ஸ்ல ட்ரை பண்ணது. ரொம்பவே சுமாரான ஒரு ஆர்ட் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ, இது யாரும் வந்து பார்த்து பயந்துறாதீங்க. எல்லாமே நல்லா பண்ணிட்டு ஃபைனல்ல சொதப்பிருவோன்ற மாதிரி நான் வந்து ஃபாண்டன்ட் அப்படியே விட்டிருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் போல. ஸோ, நான் அவுட்லைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆர்வ கோளாறுல அவுட்லைன் ஒண்ணு குடுத்தேன். அந்த அவுட்லைனே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாரி ஒரு கொலாப்ஸ் ஆகி அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ, எனக்கு அந்த சுத்தமா ஐ அம் 0 சாட்டிஸ்ஃபைட் ஆன் திஸ் டால். எனக்கு அந்த டாய் வந்து சுத்தமா புடிக்கல.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேக் டேமேஜ் ஆனது இப்படி தான். ஸோ இந்த டாயோட ஹெட் வந்து பார்த்திங்கன்னா, சைடில அப்படியே விழுந்து அது ஒரு பக்கம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அத எப்படியோ க்ரீம்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ கஸ்டமர் கிட்ட நான் சொன்னப்போ எனக்கு இந்த டாய் கொஞ்சம் சரியா வரல. ஃபாண்டன்ட் இல்லாம நான் ரெடிமேட் டாயே வைக்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ இட்ஸ் ஓகே. ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுங்க. பிகாஸ் வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த டைமில இதான் இந்த டாய் வச்சு மேனேஜ் பண்ண முடியுன்றதுனால, சரி டாய் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தைரியமா வந்துச்சு. டாய் எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் வேலண்டைன்ஸ் டேக்காக தனியா ஸ்பெஷலா பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி டைமுக்கு எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்துச்சு. ஸோ அந்த டாய நான் இதுல வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது லிட்டரலி ஒரு ஸ்னோ தீம்ன்றதுனாலயும், ஆல்சோ அவங்க வந்து ஃபுல்லாவே ஒயிட்ல வேணாம் அப்படின்னு சொன்னதுனாலயும், சின்னதா ஒரு கலர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பெர்மிஷனோட ஒரு கலரும் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா, ஒரு மிக்ஸட் கலர் தான். 2 கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி அந்த கலர் எனக்கு கிடச்சிது. அது என்னென்ன கலர்ன்றத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ அந்த கலர் மிக்ஸ் பண்ணி எனக்கு இது மாரி ஒரு மரூன் ஷேட் எனக்கு கிடச்சிது. எனக்குமே பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு நியூவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த மாதிரியான மினி கேக்ஸில வந்து இதுவரைக்கும் எனக்கு இந்த மாரி நடந்ததே இல்ல. ஸோ இதுவும் ஒரு லெசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக்லேருந்து நான் நிறையவே கத்துக்கிட்டேன். பிகாஸ் நம்ம வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ்லேயே ஒரு கேக்ல இறங்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுலேருந்து தெளிவா பார்க்கலாம். பிகாஸ் நான் வந்து பெரிய கேக்க விட மினி கேக் பண்ணும்போது ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுவேன். ஏன் அப்படின்னா, மினி கேக்ல வந்து கொஞ்சம் எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்காது. ஏன்னே தெரியாது. மினி கேக் வந்து எனக்கு ரொம்பவே ஐசிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஏன்னா ஒரு ஃபில்லிங் கொடுக்கறதா இருக்கட்டும், அதில ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நான் வந்து ஓரளவு ஓவர் கான்ஃபிடென்ட்ல இறங்கிட்டேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுவே ஒரு பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு இந்த கேக்ல. ஸோ சூன் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அகெயின் நடக்காம நம்ம வர ஆர்டர்ஸ் எல்லாமே ரெகுலர் பை ரெகுலரா நல்லபடியா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அண்ட் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேஜில் வந்து வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் 31 விச் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரீ புக்கிங். ஸோ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ புக்கிங் பேஸிஸில் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆஃபர் வந்து நார்மலா ரெகுலர் டைமில் ஸ்பாட் ஆர்டர்ஸ் எடுக்க மாட்டோம். ஸோ உங்களோட ஆஃபர் எல்லாமே நீங்கள் வேலிட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பீரியட் ஆஃப் டைம்க்குள்ளார நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஆர்டர் அக்செப்டபுளா இருக்கும். விச் இஸ் ஃபார் ஆஃபர். ஆஃபர் மட்டும் அப்படி கிடைக்கும். நார்மலா நீங்க கேக் ஆர்டர் பண்ணுறது வந்து நீங்க ஸ்பாட் ஆர்டர் கூட பண்ணிக்கலாம். பட் 1 டே முன்னாடி நீங்க சொன்னா பெட்டரா இருக்கும். இஃப் இன்கேஸ் அது வந்து ஒரு கஸ்டமைசேஷன் கேக்கா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 2 டேஸ் டூ 3 டேஸ் பிஃபோர் நீங்க சொன்னாவே நல்லாயிருக்கும். நம்மளோட பேஜில் வந்து பார்த்திங்கன்னா, எவ்ரி மந்த் ஆஃபர் போயிட்டே இருக்கும். ஆஃபர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எய்தர் அது வந்து மந்த் ஸ்டார்ட்டிங்கா இருக்கலாம் ஆர் மந்த்லி எண்டாவும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஆஃபர்ன்றது இருக்கும். விச் இஸ் ஃபார் ப்ரௌனி அண்ட் சீஸ் கேக். இது 2துலையுமே வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து மந்த்லி எண்ட் அண்ட் மந்த் ஸ்டார்ட்டிங்கில் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கிடையில நம்ம வந்து ஸ்டால்ஸும் வந்து நம்ம கொலாப் பண்ணிகிட்ருக்கோம். சில ஈவெண்ட்டில் சம் ப்ரைவேட் அண்ட் சம் பப்ளிக் ஈவெண்ட்டில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். அந்த ஸ்டால்ஸ் பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் ஒரு தெளிவாக ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சூன் அது என்ன என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டாயும் வந்து பார்த்திங்கன்னா, லைக் வந்து பின்னாடி நிற்கவே இல்லை. ஸோ அந்த டாய் சப்போர்ட் பண்ணுற மாதிரி 2 டூத் பிக் செட் பண்ணிவிட்டு, அந்த டூத் பிக்கை மறைக்கிறதுக்காக ஃபுல்லாக நான் ஒரு ஸ்னோ எஃபெக்ட்டையும் வந்து அது மேலேயும் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் அந்த கேக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கேக் வேணும் அப்படின்னாக்கா, ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.